ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்களா, பென்சிலை ஹோல்ட் பண்ண முடியலையா, கவலைப்படாதீங்க. சில ஆக்டிவிட்டீஸும் சில ஒர்க் ஷீட்ஸும் கொடுங்க, கண்டிப்பாக அவங்களால முடியும். எடுத்தோடனே கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுத வைக்கிறதுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக லைன்ஸ் கொடுங்க. அதாவது பேட்டர்ன் ரைட்டிங், பேட்டர்ன் ட்ரேசிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து நம்ம கூகுள்லேயே கிடைக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இது ட்ரேசிங் த லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு வெளியில் வராமல் அது மேலேயும் அவங்க பென்சில் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வரணும். இது எல்லாமே எதுக்குன்னா ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ். எழுத வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பென்சில்ஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று வந்துட்டு பேப்பரெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க, ஒர்க் ஷீட்ஸு, புக்ஸ் எல்லாம் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணல, அதுக்காக நம்ம ஷீட்ஸ் டைப்பில் கொடுக்குறோம். அதே மாதிரி கலரிங் ஒர்க் ஷீட்ஸ் கொடுங்க. ஆனால் அதில் ஒன்று நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்ஸாவோ க்ளோஸ்டு டிசைன்ஸாவோ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஹேண்டில் பண்ணி அந்த அவுட்லைனுக்குள்ளார கலர் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால எப்போவுமே நல்லா ஸ்பேஷியஸாக இந்த பிக்சரில் காட்டின மாதிரி ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸை செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் கர்வ் பேட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு பேர் வந்து கர்வ் பேட்டர்ன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் மவுண்டைன் பேட்டர்ன்ஸ் கொடுப்பீங்க. நான் முன்னாடி காமிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி ஷீட்ஸில். அதுக்கப்புறமா தான் நீங்கள் கர்வ் பேட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த கர்வ் பேட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த கர்வாக அழகாக போட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து டாட்ஸ் கொடுத்துருங்க. அந்த மேலே பார்த்த மாதிரி அந்த கர்வ் போடணும். அதாவது லெஃப்ட் கர்வ், ரைட் கர்வ்ங்கிறத போடணும். எடுத்துங்க தப்பாக போட்டாங்கன்னா விட்டுருங்க, தப்பில் இருந்து தான் கரெக்ட் ஆகும். அவங்களையே ஒரு டீச்சராக்குங்க. மேலே எப்படி இருக்குது, கீழே நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க, இது கரெக்டாக அப்படின்னு கேளுங்க. அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே அது தப்புன்னு தோணும். எரேசர் கொடுத்து எரேஸ் பண்ணிவிட்டு அவங்கள போட சொல்லுங்கள். அதே மாதிரி சாண்ட் ட்ரேசிங் வந்து ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் ஓகேனா நீங்கள் வந்து ரவை இருக்குல்ல, நம்ம வீட்டு ரவையில் வந்து ஒரு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுல போட்டோ இல்லைனா கோலப்பொடியோ அந்த மாதிரி கொடுங்க. அதோட பெஸ்ட்டு வந்து சானிட்ரைசிங்னே கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் ஒரு ஆல்ஃபபெட்ஸோ நம்பர்ஸோ கொடுத்துட்டு அதை மாதிரி போட்டு ட்ரைஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக வரும். அதாவது லெஃப்டில் கர்வ் போய் ஸ்லீப்பிங் லைன் அப்படிங்கிற ஃபார்மேஷனுங்கிறது வந்து அவங்களோட மைண்டில் வந்து நல்லா மெமரி பவரில் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லேட் கொடுக்கலாம். போர்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இங்கே பிக்சர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க ஸ்கூலில் வந்து எது எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது அவங்கள ப்ராக்டிஸ் கொடுங்க. ஸ்மால் லெட்டர்ஸோ நம்பர்ஸோ எதுவுமே ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க. இது ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்ஸ் தான் நான் சொல்கிறேன். அப்போ ஸ்கூலில் எடுக்கும் போது அவங்களுக்கு போர் அடிக்கும். அப்போ மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க. நாங்கள் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.